திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நீ தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உனக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம தனுசு ராசிக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல போய் வக்ரகதி அடைகிறார். பொதுவாகவே பாத்துட்டீங்கன்னா நம்ம 2 வகையா பிரிக்கணும். ஒண்ணு சனி வக்ரமான ஜாதகங்கள், இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாத ஜாதகங்கள் அப்படிங்கறத நம்ம பிரிச்சுக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஆர் வி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய, இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நீங்க இப்போ பணம் எங்காவது வெளியே கொடுத்துட்டு லாக் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், முயற்சிகள் கை கூடுறது, நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகும் பொழுது வீடு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்திருக்கணும். உங்களுக்கு வீடோ சொத்துக்களோ மனைகளோ சார்ந்த ஏதாவது மனரீதியாக கடைசிக்கு மனரீதியான பிரச்சனைகளை கூட கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டமி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்போ இது எல்லாமே அப்படியே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி ஆப்போசிட்ல அப்படியே எல்லாமே நடக்கும். வீடு பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது, சொத்துக்கள் வாங்குறது, வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், சொத்துக்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது. அதே போல வந்துட்டு வண்டி வாகனங்கள் ஏதாவது மாத்திர மாதிரி இருந்தா தாராளமாக அதை மாத்திட்டு புதுசா வாங்குறது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இருந்து வந்த பகையெல்லாம் விலகி உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கிறது, எதை செய்தாலும் முழுமையாக செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், தைரியம் அதிகமாகிறது, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை அதிகப்படுத்துறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சனி பார்வை உண்டு, 3, 7, 10 இதெல்லாம் அவருடைய பார்வை. அப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டை பாக்குறாரு 3ஆம் பார்வையாக. அப்போ கடன் இருந்தா விலகுறது, நோய் இருந்தா விலகுறது, கேஸ் ஏதாவது உங்க பக்கம் இருந்தா அது ஜெயிக்கிறது, நீங்க ஜெயிக்கிறது, அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் தேடி வர்றது, வேலை போயிருந்தால் புதிய வேலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது ஒரு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப தொழில் மாற்றங்கள், தொழில் டல்லா இருந்தாலும் கூட ஒரு தொழில் ஒரு வளர்ச்சி, அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு, அதே போல வியாபாரங்கள் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பதவி புகழ் பெயர் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே பாருங்க உங்களுடைய ராசியும் பார்ப்பார், 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அப்போ இத்தனை காலகட்டங்களாக அர்த்தாஷ்டம சனியா இருக்கும்போது கொஞ்சம் மனசு டல்லா இருந்திருக்கும், அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. இப்ப மனசு ரொம்ப தெளிவாயிரும், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்தது முயற்சிகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் கிடைக்கிறது உங்களுக்கு, அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி ஓடுறது, பயணங்கள் வந்து உங்களுக்கு நிம்மதியா இருக்கிறது, உழைக்கின்ற உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா, பொதுவாக அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனியும் வக்ரம் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ எதுவும் செய்ய வேண்டாம்.
சொத்து சார்ந்த பிரச்சனைகளை பத்தி இந்த காலகட்டங்களை பேச வேண்டாம். பொருளாதாரம் நார்மலா இருக்கும், எப்போ இருக்கிறது போல இருக்கும். ஆனா புதுசா பண வரவு ஏற்படுத்தி கொள்வது, அதே போல பாருங்க யாருக்காவது பணம் கொடுக்கறது, பணம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். போட்டீங்க நீங்க அதுக்கு பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது முழுக்க 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 மனசத்தா பிடிப்பார், உடல் ஆரோக்கியத்தை பிடிப்பார். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. கடன் வாங்கினா மீண்டும் பெருகுவது, நோய்க்கு கொஞ்சம் ஆரம்பத்திலே மருத்துவ செலவுகள் செய்து கொள்வது, வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாகவோ அல்லது மேல் அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனைகள் வர்றது, அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது. அதே போல உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுது. சோ இது சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அதுல பொய்யா இருக்கிறது, கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பணம் ஏமாத்துறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறா, தொழில பெருசா மூவிங் பண்ண வேண்டாம். என்ன இருக்கோ அது மட்டும் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதுசா ஒரு கிளைகள் ஓபன் பண்றது, அடுத்து இதுக்கு உண்டானது ப்ராசஸ் பண்றது. ஏன்னா தொழில் கொஞ்சம் டல் ஆகும். அப்ப டல் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ட்டு வேற வேற ஏதாவது செஞ்சு அதுல மாட்டிக்காம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சோ சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும், சொத்து சார்ந்த பிரச்சனையிலையும், அதே போல பணம் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இதுல இன்னும் நம்ம சொல்ல போறோம்னா அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதால பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதை நம்ம முற்றிலும் கவனமாக எடுத்துக்கொள்ளலாம். இது உங்க ஜாதக ரீதியாகவும், தசாபுத்தி ரீதியாகவும், கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இறைவனை சரணடையும் பொழுதும், ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுதும், எப்பேற்பட்ட கிரக சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒரு வழியையும் நிச்சயமாக கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.